ஹலோ நண்பர்களே, காவல்துறையும் பொது ஜனங்களும். என்னடா காவல்துறையும் பொது ஜனங்களும் பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு சாத்தாங்குளத்தில் நடந்த சம்பவத்தை வச்சு ஊரே யூடியூப்பை திறந்தா அது இதுன்னு ஒரே குறைகள் வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த காவல்துறைக்கு சம்பவத்தை பற்றி நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நண்பர் ஒருத்தருடைய அண்ணனுக்கு மனநல ஆஸ்பத்திரியில் சேர்க்க போயிருந்தேன். அப்போது ஒரு நல்ல டாக்டர் நல்லா அன்பாக பேசியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எல்லா துறையிலையும் பிரச்சனை இருக்குது, ஆனால் நம்ம பிறப்புல இருந்து பிரச்சனை இருக்கணும். அதாவது பொது ஜனங்கள்கிட்ட தான் திருடு, பொய், அண்ணன் அடிக்கிறது, தம்பி அடிக்கிறது, மாமான் அடிக்கிறது, சித்தப்பன் அடிக்கிறது, பணத்தை ஏமாத்துறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கேஸுகள் ஃபார்ம் ஆகிட்டு தானே இருக்குது. அவங்க செய்யாத தப்பையா மிக்க துறைகள் செய்து, எந்த துறையில் தப்பு செய்யலை? தப்பு செய்கிறவங்க எல்லா துறையிலும் இருக்க தான் செய்கிறாங்க. பத்திரிக்கை துறை எடுத்தால் கவரு, மினிஸ்டர் துறை எடுத்தால் போட்டி, காவல்துறையில் சொன்னால் அது லஞ்சம். ஸோ இதுதான் இந்த உலகத்துக்குள்ள தான் நம்ம பாஸ் ஆகிட்டு போட்டிருக்கோம். அதில் ஒரு சின்ன உதாரணம் சொன்னாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க சின்ன வயசுலேயே பேனா பென்சிலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது சகஜமான காரியம். அப்போவுமே அவங்களுடைய பேரண்ட்ஸு, எப்பா நீ படிக்க போயிருக்கா, இந்த மாதிரி தப்புலாம் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணால் சாமி கண்ணை குத்திரும், காதை குத்திருன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பயத்தை சொல்லி அவங்கள நல்வழியில் நடத்துகிற பேரண்ட்ஸு அந்த பிள்ளைங்கள நல்ல வழியில் நடத்துகிறாங்களாம். அதுக்கு அடுத்தாப்புல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பிள்ளைங்க அடிதடி போடுறது சகஜம். அடிதடி போட்டுட்டு வந்துடுற பிள்ளைங்களை, எப்பா இது படிக்க போகிறோம், இந்த மாதிரி அடிதடிலாம் போடக்கூடாது, இந்த மாதிரி அடிதடி போட்டவங்க தப்பான வழியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது நல்ல பேரண்ட்ஸ் ஆகிடுறாங்களாம். அதுக்கு அடுத்தாப்புல ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோன்னா இந்த பொம்பளை பிள்ளைகளை கிண்டல் பண்ணுறது, பொம்பளை பிள்ளைங்க பையன்களை கிண்டல் பண்ணுறது ஆரம்பிக்குமா. அப்போ அந்த பேரண்ட்ஸுங்களுக்கு இதெல்லாம் தப்பான காரியம், நீங்கள் படிப்பு கெட்டு போயிடும், உடல் கெட்டு போயிடும், வாழ்க்கை கெட்டு போயிடும் சொல்லி அட்வைஸ் பண்ணுறது நல்ல பேரண்ட்ஸ் ஆகிறதுக்கு மாறாக, எங்கள் தாத்தா 3 வீடு வச்சுருந்தாரு, எங்கள் அப்பா பெரிய ரவுடி, திருடுலாம் ஒரு காரியம் இல்லைன்னு கற்றுக் கொடுத்தா அந்த பிள்ளைங்க கெட்டு போகும். அவங்க என்னதான் படித்து என்னதான் துறைக்கு வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, அரேபியன் தன் நிறத்தை மாற்றிக்கொள்ள முடியுமோ, ஒட்டக சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்ற முடியுமோ, அக்கிரமமும் அநியாயமும் செய்த ஒருவனால் நீதியின் பாதையில் வரவே முடியாது. ஆமாங்க, எந்த பேரண்ட்ஸு அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் முன் உதாரணம் கொடுக்குறாங்களோ அவங்க என்னதான் படித்து என்னதான் உத்தியோகத்து பெரிய துறையில் போனாலும் அவங்களுடைய குணாதிசயங்கள் மாறாது. இப்போது நம்ம பொது ஜனங்களுக்கு வருவோங்க. நான் இருந்த இடத்துல ஒரு அம்மா பாருங்கள், மீன் எடுத்துக்கிட்டு ஒரு அம்மா மீன் வியாபாரம் பண்ண வராங்க. அவங்க புதுசாக வர்றாங்க, அந்த ஏரியாவில் இருக்க ஜனங்களை பற்றி தெரியலை, ஆனாலும் வியாபாரம் பண்ண ஒரு ஆசை. நாங்கள் இருந்த ஒரு வீட்டுக்காரம்மா மீனை பார்த்து புதுசாக வர்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, ஏமாத்து பொம்பளை, சொந்த வீட்டுக்காரி, நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அந்த பொண்ணை கூட்டி, மீன் நல்லா இருக்குமா, அந்த பாரு மீனெல்லாம் எனக்கு கட் பண்ணி கொடுக்கணும், அப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் கழுவி விடுவேன்னா நான் மீனை வாங்கிக்கிட்டு தான் நினச்சி. அந்த அம்மா வியாபாரம் பண்ணணுமே, ஏதாவது 2 காசு கிடைக்குன்னு சொல்லி சரிம்மான்னு சொல்லி இது திங்குற மீனை அது கழுவி, அப்புறம் அந்த இடத்த தண்ணி ஊற்றி கழுவிட்டு அது கூப்பிடுது, ஏ பொண்ணே அந்த பீரோவில் காசு வச்சுருந்தா எடுத்துகிட்டு வாங்குது. அது போய் பீரோவில் காசு இல்லையேங்குது. நான் தானே வச்சேன், அந்த இடத்துல இருக்கும் பாரு அப்படிங்குது. அதுதான் அப்பாவுக்கு எடுத்து கொடுத்தி, ஐயோ நான் மறந்தே போயிட்டேன்பா, மீனை வேற கட் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது அப்படிங்குது. உடனே அந்த அம்மாவும் பார்க்குச்சு, மீனை கட் பண்ணி அதான் சமைக்க முடியும், நான் சொந்த வீட்டுக்காரிட்டம்மா, நீ நாளைக்கு வாங்கங்குது. இதில் பாருங்கள், எத்தனையோ ஜாதிக்கார சண்டை போடுவான், எத்தனையோ ஜாதிக்கார இனம் குணம் அப்படி இப்படின்னு சண்டை போடுவான். ஒரு ஜாதியோ ஒரு மனிதனோ தப்பு பண்ணும்போது அந்த சொந்தமோ பந்தமோ அதை தப்புன்னு சொல்கிறதே இல்லைங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து அந்த அம்மா மீன் காசு வாங்கும்போது, ஐயா நீ மீனாக கொடுத்தா அப்படி கெட்டு போச்சு இப்படி கெட்டு போச்சுன்னு அந்த பொம்பளையை விரட்டி விட்டுட்டு அது ஊருக்குள்ளே வந்திருக்கு. அவள் பொண்ணு சொல்கிறா, நீ உஷாராக அந்த பொம்பளையை ஏமாத்திட்டியங்கிறா. இதை ஒரு எங்கள் அப்பா இதுக்கு மேலாம் ஏமாத்தினான். இந்த மனிதர்கள் பொது ஜனங்களாக நம்ம உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க குடும்பத்தில் இருந்து காவல்துறைக்கு போனாலும் சரி, ஐஏஎஸ் போனாலும் தவறு பண்ணுறவங்க இருப்ப தான் செய்வாங்க. ஏன்னா அது பேரண்ட்ஸோடைய கொள்கையாகி போச்சு. அதனால் இதுக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ பாருங்கள், அரபு கண்ட்ரியில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்கள கடவுள் நல்லா ஆசீர்வச்சிருக்காரு, அதனால் சண்டை போடுறாங்க. எத்தனையோ இஸ்லாமிய கண்ட்ரிகள் வறுமையில் இருக்காங்க, அங்கே சண்டையே இல்லைங்க.
இப்போது நம்ம இந்தியாவில் பாருங்கள், காயல்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்க இஸ்லாமியர் ஊரில் சினிமா தேட்டரு கிடையாதான், ஒயின் ஷாப் கிடையாதான், போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது. அவ்வளோ ஜனங்க அவ்வளோ கட்டுக்கோப்பாக சத்தியத்தை நடந்துட்டுருக்காங்க. இப்போ அரபு கண்ட்ரியில் நல்ல வளமான நாட்டில் நீட் எக்ஸாம் மாதிரி வச்சு இஸ்லாத்தை நல்லா படித்தவங்கள அங்கே மத தலைவராக போட்டால் அந்த நாடு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா காயல்பட்டினத்துக்காரங்க பக்கத்தில் 6 மணி வரையும் சுற்றி எத்தனையோ கிராமங்கள்ட்ட ஒருத்தருக்கு கூட சண்டை போட்டதே இல்லையே. ஆனால் அரபு கண்ட்ரியில் இவ்வளோ வசதியை கடவுள் கொடுத்ததுனால தானே சண்டையை போட்டிருக்காங்க. அப்போ வசதியை பிடுங்கணும், இல்லைன்னா சத்தியத்தை தெரிஞ்ச மனுஷனை அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள். இப்போது காவல்துறைக்கு வருவோங்க. நாங்கள் காவல்துறையை பற்றி தப்பாக பேசுவாங்க. அப்படி தான் நான் ஒரு சேல்ஸில் ஒரு எக்ஸிபிஷனில் கஸ்டமர் கேராக இருந்தேன். அப்போ அந்த எக்ஸிபிஷன் மண்டபத்தில் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்துச்சுன்னா டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வருவாங்க. இன்ஃபர்மேஷன் பண்ண உடனே அவங்களுக்கு கவர் கொடுக்கணும். அவங்க கவர் வாங்குறதுக்காக வந்தாங்க. வரும்போது சார் வணக்கம் சார் அப்படின்னா நான் கவரை கொடுத்தேன். பப்ளிக் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு என்னங்க இப்படியெல்லாம் வாங்குறாங்களா அப்படின்னாங்க. நான் சொன்னேன்மா, இந்த கவருக்கு பின்னாடி பெரிய கதையே இருக்குது. அது நாங்களாக சந்தோஷமாக கொடுக்குறதுக்கு பிறகு கவரு அடித்து பிடுங்கிறது பேருக்கு லஞ்சம். இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு, பத்திரிக்கை துறையும் வாங்குது, எல்லா துறையும் இது வாங்கிட்டு தான் இருக்குது. பத்திரிக்கை வந்தாலும் கவர் கொடுத்தாகணுமா அப்படின்னு நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லை தான் இருந்தாலும் தப்புக்கு தான் இருந்துச்சு. எனக்கு மனசு கேட்கல. இப்போ பாருங்கம்மா, உங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. இதுங்க படித்து நாளைக்கு பெரிய ஆளாகிட்டாங்கன்னா, அழகாக இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, மாப்பிள்ளை தேடுறீங்க. சாரோட சொந்தக்கார பையன் என்ன மாதிரி வியாபாரியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதே உங்கள் அண்ணன் பையன் நல்லா படித்து போலீஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்காங்க. நீங்கள் யாருக்கு பொண்ணு கொடுப்பீங்க? ஏங்க 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 இருங்க உங்கள் வாய்க்கு சக்கரை போடணுங்க அப்படின்னாங்க. எதுக்குமான்னு. எங்கள் அண்ணன் பையன் படித்து பெரிய போலீஸ் ஆஃபீஸரை வந்தால் என் பொண்ணை நான் கல்யாணம் கொடுத்தா பெரிய போலீஸ் ஆஃபீஸர் மாமியார்னு சொல்கிற எவ்வளோ கெத்து இருக்குங்க. உங்கள் வாய்க்கு சக்கரை போடணுங்க. எனக்கு நினச்சி பார்த்தேன். அப்போ சாத்தாங்குளத்தில் இருக்கிற அதிகாரிங்க தப்பு பண்ணும்போது அவங்களுக்கு மாமியார், மாமனார், ஒய்ஃபு, பிள்ளைங்க எல்லாரும் இருக்கத்தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் கூட பொண்ணு கொடுக்க தயாராகிடுவாங்க. ஆனால் நல்லவங்களை யாரும் தெரிஞ்சு கொடுக்கறது இல்லை. இப்போ பாருங்கள், பொண்ணு பார்க்குற இடத்துல மாப்பிள்ளை நல்லா இருக்காரா, பொண்ணு நல்லா இருக்காரா, பொண்ணுக்கு வசதி இருக்கா, பொண்ணுக்கு வசதி இருக்கா, நம்ம ஜாதியாக இருக்காங்கன்னு தான் பார்க்குறாங்க. நம்ம இவங்க சொல்கிறாங்க, புட்டபர்த்தி சாய்பாபாவுடைய புக்கு ஒன்று நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு முஸ்லீமாக இருந்தால் நல்ல முஸ்லீமாக இரு, ஒரு கிறிஸ்டினாக இருந்தால் நல்ல கிறிஸ்டினாக இரு, ஒரு ஹிந்துவாக இருந்தால் ஒரு நல்ல ஹிந்துவாக இரு. அப்போந்தான் அவன் மனுஷனாக இருக்க முடியும். இப்போ பாதி பேர் அவங்கவுங்க மதங்களும் அவங்கவுங்க மதத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களும் யாருமே கடைப்பிடிக்கிறதில்ல. இந்த உலகங்கிற மாயை அவங்கள மயக்கி வச்சுருக்கு. அது இந்த காலத்தில் இல்லைங்க, எல்லா காலத்துலேயும் இருக்க தான் செய்யுது. என்ன இப்போ மீடியா இருக்கிறதுனால வெளியில் தெரியுது, அந்த காலத்தில் மீடியா இல்லாதனால தெரியறதில்லை. இல்லைன்னா வேதங்களில் சொல்லியிருக்குமே, கோணலும் குறுகலான அந்த உலகத்தில் நீ குற்றமற்றவனாய் வாழ்ந்து கொள்ளு, மிஞ்சின நீதிமானாக இராதே, மிஞ்சின துஷ்டராக இராதே, காலத்துக்கு முன்னே மறித்து போவதுக்கு உனக்கு என்ன லாபம், உன் தொழிலே ஜாக்கிரதையாக இரு. இப்படி வேதங்களில் படிக்க தானே தெரியுது. நம்ம சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து ரசித்து கொள்ளுங்கிறாங்க. அப்போ சோதனை எந்த விதத்துலையும் வந்துட்டு தான் இருக்கும். ஒருத்தவங்க படித்து ஒரு காவல்துறையில் அதிகாரியாக போகிறது எவ்வளோ பெரிய கடினம், எவ்வளோ பெரிய பாதுகாப்பு, எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான காரியங்கள். இதில் பாருங்கள், அவங்களுடைய சூழ்நிலையும் அவங்க வளர்ந்த விதமும் அவங்க பேரண்ட்ஸுகள் அதை சரியான விதத்தில் வளர்க்காதனால ஒட்டுமொத்த திருடர்கள் ஒன்றா சேர்ந்த மாதிரி அந்த கெட்டவர்களாம் சேர்ந்து 2 குடும்பத்தை அழிச்சிட்டாங்க. இப்போ அந்த தாய் தகப்பன்கள் ஆரம்ப காலத்திலே நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி தப்பான காரியத்தில் போகணுன்னு அவங்க ஆண்டவங்கிட்ட வேண்டி இருந்திருக்கலாம், தப்புன்னு சொல்லி இருந்திருக்கலாம். அன்னைக்கு அவங்க தப்பான வழியில் கொண்டுட்டு வந்த பணங்களும் அந்த பணத்தில் வர்ற வெகுமதியும் இன்னைக்கு விரும்புகிற ஜனங்க இருந்துட்டு தாங்க. இந்த சொன்னாங்க பாருங்கள், போலீஸ் அதிகாரியாக என் மருமகன் வரணும், அதில் நான் பெருமையாக வாழணும், உங்கள் வாயில் சக்கரை போடணுமா, சும்மா வாயில் சொன்னதுக்கே. அதே மாதிரி தான் போலீஸ் அதிகாரியாக போயிட்டாங்களோ அதில் நியாயமான வழியில் என் பிள்ளை நடக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தாய் தகப்பனும் ஒவ்வொரு மனைவிகளும் குடும்பங்களும் நினைச்சால் மட்டும்தான் அந்த அதிகாரிங்க நல்லா இருக்க முடியும். நல்லதே நினைப்போம்.